சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. கர்த்தராகிய தேவன் தன்னுடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளை கொண்டு பரிசுத்தவான்களை கொண்டு எழுதிய இந்த யூதா நிருபத்திலிருந்து உங்களோடு கூட நான் பேச பிரியப்படுகிறேன். கடைசி நாட்களிலே விசுவாசத்தை குறித்து அதிகமாக பேசும்படியாக ஆண்டவருடைய ஆவியானவர் என்ற உள்ளத்தை ஏவி எழுப்புகிறபடினாலே விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது கூடாத காரியம். விசுவாசிக்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார், எல்லா பலன்களையும் நமக்கு தர அவர் மகிமை உள்ளவராக இருக்கிறார் என்று எபிரேயர் 11:6 சொல்லுகிறபடி நாம் அதை தியானித்தோம். பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுகளை குறித்து நாங்கள் தியானித்தோம். இன்றைய நாளிலே ஒரு விசை பரிசுத்தவான்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட இந்த நிருபத்தில் இருந்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே வந்து கடந்து சென்றதற்கு பின்பதாக தன்னுடைய சீசனாக இருந்த தன்னுடைய உடன் பிறந்த சகோதரன் என்று கூட சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுடைய உடன் பிறந்த சகோதரனாக இருந்த யூதா எழுதிய இந்த நிருபத்திலிருந்து நாங்கள் சில காரியங்களை பார்ப்போம். இது வேதத்திலே எழுதப்பட்ட ஆக சிறிய புத்தகங்களிலே இந்த புத்தகம் ஒன்றாய் காணப்படுகிறது. இதிலிருந்து நாங்கள் அவர் எழுதிய இந்த நிருபத்தின் ஆரம்பத்திலிருந்து சில காரியங்களை நாங்கள் முதலாவது வாசித்து சொல்கிறோம். வேதத்தை கேளாதபடி யார் தன்னுடைய செவியை அடைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுடைய ஜெபமும் ஆண்டவருடைய சன்னிதானத்தை கேட்கப்படுகிறது. இன்றைய நாளில் யார் இந்த வேதத்தை கேட்க வேண்டும் என்று நீங்கள் ஆவலாக இருக்கிறீர்களோ உங்களுக்கு தேவன் உங்களோடு கூட அவர் பேச விரும்புகிறார், உங்களோடு அவர் இடைப்பட விரும்புகிறார், உங்களை அவர் பலப்படுத்த விரும்புகிறார், உங்களை நிலைநிறுத்தி பாதுகாக்க அவர் விரும்புகிறார். இதை தான் இந்த நாளில் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த நாளில் நாங்கள் பரிசுத்த ஆவிக்குள் நாங்கள் ஜபிப்பவர்களாகவும் தேவ அன்பை காக்கிறவர்களாகவும் தேவ கிருபைக்கு காத்திருப்போராகவும் ஆத்தும ஆதாயம் பண்ணுவோராகவும் வேத பாதுகாப்பு வல்லமை இழைப்பாளர்கள் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. யார் இன்றைக்கு வாஞ்சிக்கிறீர்களோ, யார் இதை ஏற்றுக்கொள்ள மனதாக இருக்கிறீர்களோ, யார் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கிறீர்களோ உங்களுடைய வாழ்வு வளமுள்ளதாய் மாறும். இது எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நான் வாசிப்போம். இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியக்காரனும் யாக்கோபுடைய சகோதரனுமாகி இருக்கின்ற யூதா பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவருமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு அவர் எழுதுகிறார். கவனமாய் கவனியுங்கள். இங்கே எழுதப்படுகிற இந்த நிருபத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு ஊழியக்காரனாய் இருக்கின்ற யாக்கோபுடைய சகோதரனாய் இருக்கின்ற யூதா இந்த நிருபத்தை யாருக்கு எழுதுகிறார் என்றால் பிதாவாகிய தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவினால் காக்கப்பட்டவர்களாயிருக்கிறவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, அவர்கள் காக்கப்பட்டவர்களாக இயேசு கிறிஸ்துவினாலே அவர்கள் காக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறவர்கள், தேவனிடத்திலே அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறவர்களுக்கும் இந்த நிருபம் எழுதப்பட்டதாய் காணப்படுகிறது. ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் உம்மால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் உம்மால் உம்முடைய மகனாகி இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களும் ஆண்டவரை உம்மால் அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு எழுதிய இந்த வார்த்தையை இன்றைய நாளிலே பகிர்ந்து கொள்ள நீ கொடுத்த கிருபைக்காய் சிலாக்கியத்திற்காக அனுக்கிரகத்திற்காக பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலுக்காக உமக்கு நான் நன்றி சொல்கிறேன். தேவரே, எங்களை பரிசுத்தமாக்கும் கர்த்தாவே, எங்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய பரிசுத்த பாதையிலே நாங்கள் நடந்து செல்வதற்கு தடையாயிருக்கிற எல்லா காரியங்களையும் எங்களை அகற்றி போட்டு பரிசுத்த பாதையிலே எங்களை நடத்தும்படி உம்முடைய பரிசுத்த வேத எழுத்துக்களால் எங்களை நிரப்பி உம்முடைய நித்திய ராட்சியத்திலே எங்களை கொண்டு போய் சேர்க்க கிருபைதான். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன்.
நல்ல பிதாவே. ஆமென். இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு தேவன் ஒரு காரியத்தை உங்களோடு கூட ஆணித்தரமாக உங்களுடைய இதயத்திலே பதிக்க அவர் விரும்புகிறார். உங்களை அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? உங்களுக்கு இரக்கத்தையும் சமாதானத்தையும் அன்பையும் அவர் பெருக செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் என்று நாங்கள் 2வது வசனத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அங்கே சொல்லுகிறார், பிரியமானவர்களே. யார் பிரியமானவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது? தாவீது ஆண்டவருடைய இதயத்துக்கு பிரியமாக இருந்தான் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். யார் ஆண்டவருடைய இதயத்துக்கு பிரியமாக இருக்கிறீர்களோ அவளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பிரியமானவர்களே. பொதுவான ரட்சிப்பை குறித்து நான் உங்களுக்கு எழுதப்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாக இருந்தேன். பொதுவான ரட்சிப்பை குறித்து இங்கே வேதத்திலே அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. பொதுவான ரட்சிப்பு, எல்லோருக்கும் ரட்சிப்பு வர வேண்டும் என்று 4 சுவிசேஷங்கள் இந்த வேதத்திலே காணப்படுகிறது. அதை குறித்து நானும் ஒரு விசை அந்த நிருபங்களை எழுத வேண்டும் என்று நான் வாஞ்சியாக இருந்தேன். ஆனாலும் ஒரு விசை பரிசுத்தவான்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக, இந்த விசுவாசத்தை நீங்கள் வளர்க்க வேண்டும் என்பதற்காக, நீங்க விசுவாசத்திலே நீங்கள் வளர வேண்டும், விசுவாசத்திலே இன்னும் பலப்பட வேண்டும் என்பதற்காக நான் என்ன செய்கிறேன் என்றால், நீங்கள் தைரியமாக போராட வேண்டும். விசுவாசத்திற்காக ஒரு போராட்டம் இருக்கிறது. அந்த போராட்டத்தை நீங்கள் போராட வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு நலமாக கண்டது என்று இங்கே நாங்கள் வாசிக்கிறோம். அன்பான தேவஜனமே, இன்றைய நாளிலே இந்த பொதுவான ரட்சிப்பை குறித்தல்ல, உங்களுடைய வாழ்விலே நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி விசுவாசத்திலே நீங்கள் பலப்பட வேண்டும், விசுவாசத்திலே நீங்கள் பலம் கொண்டு இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக இந்த நிருபம் எழுதப்பட்டிருக்கிறதாய் காணப்படுகிறது. இந்த நிருபத்தை வாசிக்கும் பொழுது இந்த வேதத்தில் உள்ள அத்தனை புத்தகங்களிலும் இருக்கின்ற அநேக காரியங்களை இதை சுருக்கி அவர் அழகாக பரிசுத்த தேவ ஆவியானவர் யாக்கோபின் மூலமாக அல்ல யூதாவின் மூலமாக எழுதுவதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. அன்பான தேவஜனமே, இங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது முக்கிய ஏனெனில் தேவனுடைய கிருபையை காம விகாரத்திற்கு ஏதுவாக, தேவனுடைய கிருபை இருக்கிறதே என்று சொல்லிக்கொண்டு பாவங்களை செய்து கொண்டு பாவத்திலே வாழாதபடி நீங்கள் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பதற்காக இது எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்விலை நீங்கள் பார்க்கிறது, காமத்துக்கு விரோதமாக, காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கின்ற பக்தி அற்றவர்கள் ஆகிய சிலர் பக்க வழியாய் நுழைகிறார்கள். அவர்கள் இந்த ஆய்வினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதி வைக்கப்படுகிறது. பக்க வழியா, நேர் வழியாக அநேகர் பக்க வழியாக நுழைந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த உபதேசத்தை, அவருடைய சத்தியத்தை புரட்டி இந்த உலகத்துக்கு ஏற்ற விதமாக வாழும்படியாக அநேகர் போதிக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதைதான் ஒரு விசைக்குள்ள விசுவாசம் அழிந்து போகாதபடி, நீங்க அந்த ஆரம்பத்திலே கொண்ட அந்த விசுவாசம், அந்த இயேசுவிலே கொண்ட அந்த உபதேசத்திலே கொண்ட இயேசுவிலே கொண்ட அந்த விசுவாசத்திலே நீங்கள் வளர வேண்டும் என்பதற்காக, ஏனென்றால் நீங்கள் அதிலிருந்து நழுவி போய்விடக் கூடாது என்பதற்காக ஒரே மெய் தேவனாகிய அந்த இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை விட்டு பக்க வழியாக வருகின்ற எந்த காரியமும் தேவனால் உண்டானது அல்ல. அதைதான் இங்கே அவர் விளக்கி சொல்ல வருகிறார். நான் இவைகளிலே ஒரு சில காரியங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள பிரியப்படுகிறேன். நீங்கள் முன்னமே அறிந்திருந்தால், ஒருவேளை நீங்கள் இந்த காரியங்களை குறித்து நீங்கள் முன்னமே அறிந்திருக்கலாம். ஒருவேளை அநேக பிரசங்கிகள் ஊடாக, அநேக வேதங்களூடாக, அநேக டெலிவிஷன் காட்சிகளூடாக, அநேகருடைய பிரசங்கள் யூடியூப் மூலமாக, அநேக பிரசங்கிகள் மூலமாக நீங்கள் அறிந்திருந்தாலும், இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விசையை மீண்டும் நினைவுபடுத்தி உங்களை தட்டி எழுப்ப அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பொதுவான ரட்சிப்பை குறித்தல்ல, உங்களுடைய விசுவாசத்தை குறித்து. ஏனென்றால் பக்க வழியாக இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வமாக இருந்தும் இதுவும் செய்யலாம், அதுவும் செய்யலாம், அப்படியும் வாழலாம், இப்படியும் வாழலாம் என்று சத்தியத்தை காத்துக் கொள்ளாதவர்கள் பக்க வழியாக வருவார். ஒரு வாசல் தான் வச்ச ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேலைக்கு. ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் பல வாசல்களை வைக்க முயற்சிக்கிறார். ஒரே வழிதான், நானே வழி, நானே ஜீவன், நானே சத்தியம் என்று சொன்னார்.
வழியாக இந்த சத்தியம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சத்தியத்தை நீங்கள் காத்துக்கொண்டால் அந்த விசுவாசத்திலே நீங்கள் பலப்படுவீர்கள். அந்த விசுவாசம் உங்களை விடுதலை செய்கிறதாக இருக்கிறது. அனைவருடைய விசுவாசம் மக்கள் மேல் இருக்கிறது, ஊழியக்காரன் மேல் இருக்கிறது, இல்லை என்றால் ஒரு தலைவன் மேல் இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்கிறது, அழைத்தவர்களே நீங்கள் விசுவாசமாக இருக்க வேண்டும். அவருடைய நாமம் இயேசு. இயேசு உன்னை முடிவு வரையந்தம் அவர் உன்னை நடத்துவார். உன்னை நடத்துவார். வேற யாரும் உன்னை நடத்த முடியாது. ஒரு குடும்பம் என்றால் ஒரு தலைவன் உண்டு, ஒரு தலைவி உண்டு. அந்த வீட்டுக்கு அந்த வழியாக தான் ஒரு வீட்டுக்குள்ளே யாரும் வர வேண்டும். அதை விட்டுட்டு அந்த வழியை விட்டு பக்க வழியாக பிள்ளைகள் வழியாலேயோ இல்லைன்னா அடுத்த வழியாலேயோ வருவது தேவனுக்கு சித்தம் இல்லை. ஒரு காரியத்தை தேவன் ஒழுங்குபடுத்தி இருக்கின்றார். அந்த ஒழுங்கிலே நாம் நடக்கும் போதுதான் தேவன் எங்களை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். தலைவன் தலைவி என்று ஆண்டவர் வைத்திருக்கின்றார். நோவா என்ற அந்த நீதிமான், அவனை நீதிமானாய் தேவன் கண்டபோது அவர் குடும்பத்தையே அவர் ரட்சிக்க வல்லவராயிருந்தார். நீதிமானோடு தான் தேவன் பேசிக் கொண்டிருந்தார். ஆதி ஆகமத்தில் இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நீதிமானோடு தேவன் பேசுகிறவராயிருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, 2 பேரும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் குடும்பத்துக்கு ஒரு தலைவன், தலைவன் வழியாக தலைவி வழியாக நாம் போக வேண்டியவர்களாக, ஏனென்றால் அவர்தான் ஒரே வழி. இயேசுவின் வழியாக தான் நாம் நித்திய ராஜ்யத்துக்குள் செல்ல முடியுமே தவிர வேற பரிசுத்த ஆவியானவர் வழியாலோ இல்லை என்று சொன்னால் நீங்கள் பிதாவின் வழியாலோ நீங்கள் செல்லவே முடியாது. அவர் ஒரு வழியை அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அந்த வழி இயேசு என்னும் வழி. ஹல்லேலூயா. அப்ப பக்க வழியாக நாம் எந்த வழியும் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக செல்ல முடியாது என்பதை இங்கே வேதம் சொல்லுகிறது. அப்படி பக்க வழியாய் அழைத்துக் கொண்டு செல்வார்கள் என்றால் பூர்வத்திலே உடைக்கப்பட்ட ஆக்கினை அவர்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறது என்று புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராக தேவன் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கவனமாக எச்சரிப்பாக நாங்கள் இருக்க வேண்டிய ஒரு காலத்துக்குள்ளே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்க முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புவது என்னவால், கர்த்தராகிய கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசி அவர்களை அவர் அளித்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். போன வாரத்தில் நாங்கள் செய்திகளை கேட்ட தூரத்திலிருந்து வரும் செய்தி நம்முடைய ஆத்மாவுக்கு அது மிகவும் இன்பமாக இருக்கும். இழைத்த ஆத்மாவை அது உயிர்ப்பிக்க செய்யும் என்று வாசிக்கிறோம். அவர்கள் வந்து சொல்லிவிட்டு போய்விடுவார். உங்களோடு அவர்கள் இருக்க மாட்டார். போன அப்புறம் அவர்கள் மறந்து போயிடுவார்கள். அவர்களோடு ஒரு போஸ்ட்மேன் மேல லெட்டரை போட வந்தவர்கள் தான். அதோடு முடிந்து போயிடுவார். உங்களுக்காக ஜெபிப்போம் என்று சில நேரங்களிலே ஒரு நினைவு கூர்ந்தால் ஜெபிப்பார். இன்னும் டெலிஃபோன் எடுத்தால் பேசுவார். நான் போனதுக்கு கூட எந்த ஊழியக்காரருக்கும் டெலிஃபோன் பண்ணுவது கிடையாது. எனக்கு கொடுத்த செய்தியை நான் பெற்றுக்கொண்டேன். அதுக்காக கர்த்தருக்கும் அவர்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் எங்களுக்கு எதை சொல்லுகிறாரோ அதுக்காக அவருக்கு நான் முதலெல்லாம் நான் அவளை தொடர்ந்து நான் போய்கொண்டிருப்பேன். ஆண்டவர் சொன்னான், அவர்கள் அனுப்பப்பட்ட தூதர்களை தவிர அவர்கள் உனக்காக ஜீவனை கொடுத்தவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. உங்களுக்காக ஜீவனை கொடுக்கும்படியாக, உங்களுக்காக ஜெபிக்கும்படியாக இந்த திருச்சபை இருக்கு. ஹல்லேலூயா. இந்த திருச்சபையோடு தான் உங்களுக்கு உறவு இருக்க வேண்டும். திருச்சபை மக்களோடு தான் நீங்கள் உறவாய் வாழ வேண்டும். இவர்கள் தான் உங்களுக்கு ஒன்று என்று சொன்னால் அவர் உங்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராக தேவன் அதை தான் இங்கே சொல்ல விரும்புகிறார். அதனுடைய நாங்கள் என்ன செய்தால், அங்கே அழைத்து வந்தவர்கள் கீழ்ப்படியாமல் போனார்கள், விசுவாசியாமல் போனார்கள், அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டது. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டவர்கள். அடுத்தாக நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவர் வைத்த அந்த வாசஸ்தலத்தை ஆண்டவரை ஆராதிக்கும்படி அங்கே கொடுக்கப்பட்ட அந்த இடத்தில் இருந்து அவர்கள் விலகி சாத்தானுக்கு செவி கொடுத்ததினாலே அவர்கள் கட்டப்பட்டு சங்கிலினாலே கட்டப்பட்டிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தலிலும் இது எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆதி மேன்மை அழைக்கப்பட்ட அழைப்பிலே வைக்கப்பட்ட இடத்திலே இல்லாமல் போகும் பொழுது அங்கே இவர்கள் தள்ளப்பட்டு போனார்கள் என்று நாங்கள் வேதத்தை வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறார், இதை விசுவாசத்தை பலப்படுத்தும்படியாக தான் இந்த செய்திகளை யூதா அவர்கள் எழுதுகிறார். நம்முடைய விசுவாசம்
கர்த்தரிலே இருக்க வேண்டும். அழைக்கப்பட்ட இடத்திலே, தேவன் கொடுத்த ஸ்தானத்திலே நாம் இருக்கும் பொழுது தேவன் அங்கே வைத்து நம்மை உயர்த்தவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. காத்துக்கொள்ளாமல் தங்கத்துடைய வாசத்திற்கு விட்ட தூதர்களையும் மகா நாளிலே நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கினால் கட்டி அந்த காலத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். அடைத்து யாரும் விடுவிக்க முடியும், திருகை செய்ய முடியாதபடி அவர் அடைத்து வைத்தார். ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாததினாலே அழைக்கப்பட்ட நம்முடைய வாழ்விலும் கூட கர்த்தர் கொடுத்த அந்த மேன்மையான அழைப்பை நாங்கள் உதாசீனம் செய்யாதவர்களா, கர்த்தர் கொடுத்ததை கர்த்தருக்கென்று கொடுக்கிறவர்களா நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்தபடியே சேதோம் கொமோரா பட்டணத்தார்களும் அவர்களை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய ஆக்கினியை அடைந்து சித்தாந்தமாக வைத்திருக்கிறார்கள். லோத்து வாழ்ந்த பூமி, லோத்து இருந்த இடம். ஆனால் தன் குடும்பத்தை லோத்து காக்கவில்லை. எழுதப்படுகிற நோவாவின் காலத்தில் நடந்த போலும் லோத்துவின் காலத்தில் நடந்த போலும் நடக்கும் என்று சொல்லி அவன் தன் குடும்பத்தை காக்கவில்லை. அவன் நீதிமான் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என்னை குடும்பத்தை காக்காதவர்கள், தன்னுடைய குடும்பத்திற்காக ஜெபித்து தன்னுடைய குடும்பத்தை காத்து தன்னுடைய குடும்பத்தை நடத்தாதவர்கள் இந்த ஆக்கினை அடைவார்கள். ஹல்லேலூயா. சேதோம் குமாரா பட்டணத்தார் மாதிரி குடும்பத்தை காக்காமல், குடும்பத்தோடு வாழாமல், குடும்பத்தோடு இருக்காமல் வாழ்வது வாழ்வு. ஹல்லேலூயா. வேதம் அதை சொல்லுகிறது. அப்படி போலவே சொப்பனக்காரராகிய இவர்களும் மாமிசத்தை அசூதிப்படுத்திக் கொண்டு கர்த்தர் தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை யோசிக்கிறார். சொப்பனம் என்று சொல்லும் பொழுது அநேக சொப்பனங்கள், பல சொப்பனங்கள், தொல்லை இந்திரத்தினால் சொப்பனம் வரும். திடீரென்று ஒரு சொப்பனம் வரும், பாசர் அன்போடு இருக்காத விட்டு போன்று சொப்பனம் வரும். அவர்கள் எப்படிப்பட்ட சொப்பனத்தை காண்றார்கள்? மாமிசத்தை அசூசிப்படுத்துகின்ற சொப்பனங்கள். வேற சொப்பனங்கள் என்னத்தை என்றெல்லாம் உலகத்தில் பார்க்கிறீங்களோ அதெல்லாம் சொப்பனமாக மாமிசத்தை அடிக்கக்கூடிய சொப்பனங்கள். நான் மேலோட்டமாய் போய் கொண்டிருக்கிறேன். அந்த விபத்தை முழுவதுமாக சில காரியங்கள் கூட பேச முடியும். அன்பான தேவச்சனம், மாமிசத்தை கரைப்படுத்தக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அது தேவனால் வருகின்ற சொற்பனங்கள். ஹல்லேலூயா. 33ஆம் அதிகாரம் யோபு புத்தகத்தை வாசித்து பார்த்தீர்கள். ஒரு மனிதனுடைய வாழ்விலே கிடைக்கின்ற சொற்பனத்தினாலே அவருடைய வாழ்விலே என்ன நன்மை இருக்குது என்று வாசித்து விட்டே சென்று வாசித்து நம்முடைய வாழ்வை, நம்முடைய ஆத்துமாவை ஈடேற்றுவதற்காக வருகிற சொற்பனங்கள் உண்டு, எச்சரிப்பின் சொற்பனங்கள் உண்டு. ஆனால் சில சொற்பனங்களினாலே அவருடைய வாழ்வை அநியாயமாய் போய்விடும். இப்படியாக சொற்பனங்களை கடைசி நாட்களிலே இவர்கள் மகத்துவங்களை தூசிப்பதற்காக சொற்பனங்களை காண்கிறார்கள். பிரதான தூதனாகிய மீகாவே மோசேயுடைய சரீரத்தை குறித்து பிதாவை தகித்து பேசின போது தூசணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னார். இதற்கெல்லாம் இன்னும் வசனங்கள் கருத்துக்கள் உண்டு. உங்களுக்கு தெரிந்த விஷயம், ஒரு விஷயம் உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும்படியாக தான் ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். இன்றைய சில நேரங்களிலே ஊழியக்காரர்களை தூசணமாக குற்றப்படுத்த பலர் முயற்சிக்கிறார். ஊழியக்காரன் மேலே தேவனுடைய அபிஷேகம் இருக்கு, சாதாரணமான காரியம். அவன் ஆத்திரப்பட்டு கோபப்பட்டு பேசினது உண்மைதான். ஆண்டவர் பேசிட்டு சொன்னிடத்திலே அவன் அதை செய்தான். கல்பலகையை போட்டு அவன் ஆத்திரத்திலே உடைத்தான். விருத்த சேதனம் இல்லாத ஒரு பெண்ணை அவன் திருமணம் செய்தான். இவைகளை எல்லாம் குற்றப்படுத்தும்படியாக அவருடைய சரீரத்தை குறித்து குற்றப்படுத்தினார்கள் என்றால் சரீரம், அவருடைய சரீரம் அங்கே ஆண்டவராகிய தேவன் எடுத்து அதை அடக்கம் பண்ணினார் என்று நாம் வாசிக்கிறோம். அநேகர் தேவனுடைய ஊழியக்காரர்களை குற்றப்படுத்துவதற்கு அவருடைய தங்களுடைய கரங்களை அவர்கள் நீட்டுகிறார். ஊழியக்காரன் பாடுபட்டு கண்ணீர் விட்டு
அவன் ஜெபித்து வீடு வீடாக ஏறி இவர்கள் பேசுகிற பேச்செல்லாம் வாங்கி ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்தி தேவ சமூகத்திலே கொண்டு வந்து எல்லாம் முடிந்ததுக்கு பின்பதாக என்ன செய்வார்கள்? ஒரு திட்டு தட்டிட்டு போயிடுவார். சர்வ அவங்க சாதகமான காரியம். தூதனை குற்றப்படுத்துவதற்கு தேவன் அனுமதிக்கவில்லை. எல்லா பிரயாசத்தையும் ஒரு நிமிஷத்தில் மறந்து விடுவார். தேவனுடைய ஊழியக்காரனை குற்றப்படுத்த நீயா? உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? எந்த அதிகாரமும் இல்லை. ஏன் அவர் தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கிறார். இதை குறித்தும் அவர் இங்கே எழுதுகிறார். கீழே வாசித்து பிரதான தூதனாக நினைவாக சொன்ன காரியம், இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளையும் தூதிக்கிறார்கள். தங்களுக்கு தெரிய அந்த தேவ மனிதனுடைய அபிஷேக தைரியம் அவர்களுக்கு தெரியவில்லை. தாவீது ராஜா கூட சொல்லுகிறான், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் கை போடாது. நான் போட மாட்டேன். சந்தர்ப்பம் கிடைக்கும், எப்பொழுதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும், எப்படியாவது கொண்டு விடக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கும். ஊழியக்காரன் எல்லாம் பண்றதுக்கு ஒரு வழி உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் தாவீது சொல்றான், நோ, நான் அப்படி செய்ய மாட்டேன். இயேசு கிறிஸ்துவை சீசர்கள் எல்லாம் அடக்கிக் கொள்ளை. அங்கே கொண்டவர்கள் யாரும் இருந்தால் சஜேர் பரிசை இருந்தால் அவர்களை கொண்டார். அவருடைய சீசர்கள் அவரை அடித்து கொலை செய்தார். சீசன் காட்டிக் கொடுத்தான். ஆனால் அவனுக்காக மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பவில்லை. நான்கு ஒன்று செத்து போனான். அந்த யூத சனங்கள் இன்று வரைக்கும் படுகிற பாடுகள், வேதனைகள், துன்பங்களை அந்த தேசத்தில் போய் பாருங்கள். அவர்கள் பட்ட பாடுகளை 1945ஆம் ஆண்டு சிந்தித்து பாருங்கள். வேண்டாம், வேண்டாலும் என்ன வேண்டாலும் செய்துட்டு போகட்டும். கர்த்தரை பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுபாவத்தின்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். புத்தி இல்லாத மிருகங்கள் தங்களுடைய சுபாவத்தினால், ஆட்டு சுபாவம், ஆதாமுடைய சுபாவம், ஏவாளுடைய சுபாவம், கீழ்ப்படியாத சுபாவம், தங்களை தாங்களே அவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள். தங்களுக்கு தாங்களே அவர்கள் அழிவை அவர்கள் வருவித்துக் கொள்கிறார்கள். காரணம், கர்த்தர் மேல் விசுவாசத்தை விட்டுவிட்டு, கர்த்தர் என்னை அழைத்தவர், கர்த்தர் என்னுடைய வாழ்வில் எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார், அவர் செய்ய நினைத்ததை தடை செய்ய இந்த பூமியில யாராலும் முடியாது. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஒருபோதும் அவர் உன்னை கைவிட மாட்டார். தாய் மறந்தால் அவர் உன்னை மறக்காது. சுபாவத்தினாலே மிருகங்களை போல் நாம் வாழக்கூடாது. சுபாவ சிந்தனை, சுபாவ காரியங்கள் நம்முடைய வாழ்விலே நம்மை அழித்து விடுகிறது. விசுவாச கப்பலை தேசப்படுத்தி விடுகிறது. நீ கர்த்தர் மேலே விசுவாசம் இருந்தால் நீ ஒருபோதும் ஒரு மனிதனை நீ குற்றம் காட்ட மாட்டாய். செய்கிறவன் செய்யட்டும், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். பொல்லாதவன் மேல் எரிச்சல் அடையாது. அவன் செய்கிறது செய்யட்டும். அவன் பூவை போல் ஒளிந்து போவான் என்று வேதம் சொல்லுகிறார். ஒருபோதும் குற்றப்படுத்த முயற்சிக்கிறார், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். வேதம் சொல்லுகிறார். தங்களை அவர்கள் கெடுத்துக் கொள்கிறார்கள். இதனாலே தங்களுடைய ஆத்மாவை அவர்கள் கெடுத்துக் கொள்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிவிக்கிற இந்த சத்தியம் உங்களை விசுவாசத்துக்கு நேராக கொண்டு போகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஒரு தேவன் ஒரு சபையை தேடுகிறார், ஒரு மனிதனை தேடுகிறார். எதற்காக அவர் தேடுகிறார்? தன்னுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிப்பதற்காக. உங்களை என்னையும் அவர் தேடுவதன் நோக்கம் என்ன? தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக. அன்பான தேவச்சனம், தங்களை தாங்களே கெடுத்துக் கொள். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியிலே நடந்து, காயினுடைய வழி என்ன? ஒருவனை அங்கீகரிக்கும் பொழுது ஒருவருக்கு எரிச்சல் உண்டாகும். இதுதான் காயினுடைய வழி. உன்னை தேவன் ஒருவரை அங்கீகரிப்பார், ஒருவரை அங்கீகரிக்காம போயிட்டா உன்னுடைய காரியம் முதன்மையானதா இல்லை, உன்னுடைய காணிக்கை முதன்மையானதா இல்லை.
நான் நேற்றைக்கு ஆண்டவர் பேசின வார்த்தைக்கு நான் என்னுடைய வாழ்விலே நான் உங்களுக்கு பேசினேன். நான் இன்னொரு ஆண்டவர் பேசினேன். 20ஆம் தேதி செலுத்த வேண்டிய தசமபாகத்தை என்னால் செலுத்த முடியும். நான் ஏதோ அசதியாக இருந்துவிட்டேன். வெள்ளிக்கிழமை பேசின உடனே என் உள்ளத்திலே முதலாவது நான் செலுத்துறதுக்காக சொல்ல என்னுடைய பாவத்திலிருந்து நான் மனம் திரும்பினேன். முதன்மையானதை நான் கொடுக்கவில்லை என் ஆண்டவருக்கு. முதல் செலுத்தி விட்டுதான் நான் உங்களோடு பேசிக்கொண்டேன். அன்பான தேவச்சானமே, உன்னிடத்தில் பிச்சை எடுப்பதற்கு ஆண்டவர் வரவில்லை. உன்னை ஆசீர்வதிப்பதற்கு தான் நீ ஆண்டவருக்கு காணிக்கையும் தசமபாகங்களையும் செலுத்துகிறாய். ஆபேலுடைய காணிக்கை ஆண்டவர் அங்கீகரித்தார். காயுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டார். முதன்மையானதை செலுத்த மனமில்லை. கர்த்தருக்கு முதன்மையானதை செலுத்திப்பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்றது, நாம் சொல்றோம். ஏதோ பிச்சை எடுத்து கொண்டு ரோட்டு ரோட்டாக இயேசு நினைக்க வேண்டாம். வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று. ஏதோ வீடு வீடாக தெரிந்து காசு சேர்க்கிறவர்கள் இயேசு. என் இயேசு நினைத்தால் அவர் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே. அவர் அவ்வளவு சர்வ வல்லமை உள்ளவர். வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களை படைத்து இந்த உலகத்திற்கு தண்ணீரை எல்லாம் தன்னுடைய கரத்திலே வைத்திருக்கின்றவர். சூரியனை கையை ஏந்திக் கொண்டிருப்பவர். அவர் அவ்வளவு மகத்துவம் நிறைந்தவர். எழுதப்பட்டிருக்கிறது. இவர்கள் ஐயோ, இவர்கள் காயுடைய வழியிலே நடந்து பீலியாம் கூலிக்க செய்த வஞ்சகத்தினாலே விரைந்தோடி கேரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி கெட்டு போனார்கள். கேரா என்ன செய்தான் எனக்கு தெரியும். காயின் என்ன செய்தான் எனக்கு தெரியும். இதெல்லாம் புதிய பாடலாம் இருக்கு, பழைய பாடல். முதன்மையானது தேவனுக்கு செலுத்து. ஏதோ அவங்க பிஞ்சு இஞ்சி போனதை மிச்சமாக கிடக்கிறத கொண்டு வந்து செலுத்த வேண்டாம். அது தேவன் அங்கீகரிக்கவே மாட்டான். வஞ்சிக்க கூடாது. வஞ்சனை தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். வஞ்சிக்க ஒருபோதும் வஞ்சிக்க கூடாது. தேவன் நீங்கள் ஆசீர்வாதமாக இந்த பூமியிலே உன் சந்ததி இருக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு உடைய வாழ்விலே நீ சரியாக நடந்தால் நீதிமானுடைய சந்ததி அசைக்கப்படுவது. நீதிமானுடைய சந்ததி ஒருவேளை அப்பத்திற்காக வெற்றி அடிக்க தெரிவதில்லை. என்னுடைய அப்பா நீதிமான் அல்ல, நாங்கள் பிச்சை எடுத்து தெரிந்தோம். என்னுடைய சந்ததி பிச்சை எடுக்க தெரிவதில்லை. எவ்வளவு பணத்தை சம்பாதித்து வைத்து போகலாம். மத்தி ஆண்டவருக்கு முதலாக உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறும். ஹல்லேலூயா. உண்மை உள்ளவன் நான் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறும். வேதம் சொல்லுகிறது. சகோதரனே சகோதரி, ஆண்டவருடைய வார்த்தை வல்லமையுள்ளதாக இருக்கிறது. இவர்கள் உங்கள் அன்பின் விருந்தில் கரையற்றவர்களாயின்றி பயமின்றி கூட விருந்துண்டு. அப்பம் விடுதல் அன்பின் விருந்து. தன்னை அன்பு பலியாக ஒப்புக் கொடுத்த அன்பு ஆண்டவர் தன்னுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ணுகிற நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? இந்த அன்பின் விருந்திலே பங்கு பெறுகிற நாம் பரிசுத்தமாய் தேவனுக்கு உண்மையாய் தேவராட்சியத்துக்கு உகந்தவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். அதான் அன்பின் விருந்து. பயமற்றவர்களாக என்ன பாவத்தை வேண்டுமென்றாலும் செய்துவிட்டு அங்கே பயமற்ற நிலையிலே வந்து விருந்தை உண்டு எங்களோடு கூட அவர்கள் பங்கு பெறுகிறார்கள். ஆனால் இதயமோ தேவனுக்கு தூரமாக. Glory to Jesus. தங்களை தாங்களே ஏற்றுக் கொள்கிறார்கள். இவர்கள் காற்றினால் அடியுண்டு ஓடுகின்ற தண்ணீர்களும் வேரட்டு இலையிலிருந்து கனியற்று 2 தரம் சேர்த்து வேரட்டு போன மரங்களுமாயிருக்கிறார். முதலாவது பாவத்திலே மனிதன் வாழ்ந்தான்.
பாவத்திலிருந்து ஆண்டவர் மீட்டு எங்களை ஒவ்வொருவரையும் ரட்சித்தார். ஒரு தரம் செத்து போன மரம் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டது. மீண்டும் அதே பாவத்துக்குள்ளாக்கப்பட்டு மீண்டும் அவர்கள் மரித்துக் கொண்டார். அல்லேலூயா. இதைதான் இங்கே யூதா அவர்கள் சொல்ல வருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தங்கள் அவமானங்களை நுரையாக தள்ளுகின்ற அமளியான கடல்களும் மார்க்கம் தப்பி அலைகின்ற நட்சத்திரமாய் இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காணொலியே வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், வல்லவர், போதுமானவர், மகிமையானவர், அப்படி ஆசீர்வதிப்பார், இப்படி ஆசீர்வதிப்பார் என்று வந்து சொன்னா எல்லாருக்கும் சந்தோஷம், எல்லாருக்கும் மகிழ்ச்சி. ஆனால் வேதம் சொல்வது கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏன் நீங்கள் விசுவாசத்தை விட்டு வலிமை போய் அன்று வனாந்திரத்திலே அவர்கள் அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தும் நரகத்துக்கு போய்விடார்கள். எங்களை பாதுகாக்க தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் 1வது வசனத்திலேயே எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவினால் காக்கப்பட்டவர்களாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறார். அல்லேலூயா. காக்கப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவராகிய தேவன் எழுதும்படியாக அங்கே யூதா மூலமாக இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு இவர்களை குறித்து இதோ எல்லோரும் நியாய தீர்ப்பு கொடுக்கும் படிக்கு அவர்களில் அவபக்தியுள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வருகிற சகல பக்தியான கிரிகைகளுக்கு நிமித்தமும் பக்தியான கிரிகளை நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகளை எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கு 1000 தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். அல்லேலூயா. முன்னமே சொல்லி முன்னமே ஆண்டவர் வைத்தார். அல்லேலூயா. பரிசுத்தவான்களோடு ஆண்டவர் வரப்போகிறார். ஏன் எங்களை கொண்டு போவதற்காக. இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் சிச்சைகளின்படி நடக்கிறவருமாய் இருக்கிறார்கள். இவருடைய வாய் இருமான பொருளை பேசும். தற்பொழிவுக்காக முதல் வச்சிருக்கிறார். உள்ளுக்கொண்டு வச்சிருப்பார். வெளியில காணவன் பிரதர் உங்களை போல பிரதர் உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு எழுதி முறுமுறு வானாந்திரத்திலே அழிக்கப்பட்டார் என்று வேதத்தில் சொல்லப்படும். அப்படியே புதிய ஏற்பாடு காலத்தில் பழைய ஏற்பாடு மாத்திரம் புதிய ஏற்பாடு இதுக்கு பிறகு ஆண்டவர் சொல்றார், நீங்களோ அல்லேலூயா இவர்களை போலிருக்க நீங்களோ பிரியமானவர்களே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். அல்லேலூயா. அவையெல்லாம் இருக்கட்டும், அப்படிப்பட்டவர்கள் அவர்களுக்கு கவலைப்பட வேண்டாம், அதை கர்த்தர் பார்த்துக்கொள்ளும். ஆனால் நீங்களும் சகோதரர் பிரியமானவர்களே நீங்களோ அப்போஸ்தலரால் முன் என்ன சொல்லப்பட்டது? இயேசு வருவார் என்று சொல்லியிருக்கிறார். வரும்பொழுது உங்களுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உங்களுக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களாய் இங்கே வாழ வேண்டும். வாழுகிறீர்களோ? ஆம். ஆண்டவருக்கு பிரியமானதை நான் செய்ய வேண்டும், ஆண்டவரோடு நான் பிரியமாய் இருக்க வேண்டும், ஆண்டவரை நான் பிரியப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் வாழ்கிறீர்கள். பிரியமானவர்களே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் செய்யப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்க இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள். அல்லேலூயா. துன்மார்க்க இச்சை பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்போஸ்தலர் முன் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். வாசித்து பாருங்கள். வீட்டை சேர்த்து
இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமாயிருக்கிறார்கள். அல்லேலூயா. அவனை கவனிக்கும். எப்படிப்பட்டவனாக இருக்கிறார், எப்படிப்பட்ட கிறிஸ்துவனிடத்திலே இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறார். என்னை அழைத்த கிறிஸ்து உண்மையுள்ளவராக இருக்கிறார். என்னை மரண பரியந்தம் என்னை நடத்துவார். அவர் என்னை கொண்டு போய் அவர் சேர்ப்பார். என்னை காலை வேளையிலே நான் தியானித்துக் கொண்டிருந்த வாழையிலே நான் வரும்பொழுது காலையில் சொன்னேன், 2007 மார்ச் மாதம் நான் இந்த ஊழியத்தை விட்டு ஓடிவிட வேண்டும் என்று 15 நாள் வந்து இந்த சபைக்குள்ளே இந்த சேச்சியை தான் படுத்திருந்த போது என்னுடைய மகன் மிகவும் பெரிய நோய்க்கு பார்க்கப்பட்டான். ஆண்டவர் சொன்ன திரும்பி இந்த ஊழியத்தை செய்யாவிட்டால் சந்திக்க போகிறது மிகவும் பலமாகி கண்ணீரோடு போய் ஆண்டவர் பாதத்திலே கதறினேன். 15 நாளாக நான் இதுக்குள்ளே இருந்து கதறினேன். பலவிதமாக சிந்தித்தார். யார் என்ன சிந்தித்தார்கள் எனக்கு கவலை. ஆண்டவரிடத்தை ஒப்பு கொடுத்தேன். 15 நாள் தண்ணி தவிர வரும்னு கிடைக்கும். யாரும் சாப்பாடு பண்ணுறேன். ஒரு வருடத்தில் நஞ்சு துளைக்கு போயிட்டாங்க. எல்லாருக்கும் சந்தோஷம். முடிஞ்சாலும் ரைட்டு, எல்லாருக்கும் பெரிய சந்தோஷம். அப்பா பிசாசுக்கும் சந்தோஷம், இருக்கணும் எல்லாருக்கும் சந்தோஷம். என் மகன் அந்த கனவை கண்டான். அது எனக்கு தெரியும். ஒரு வேனிலே தூக்கி இழுத்து கொண்டு போகிற மாதிரி ஒரு கனவு. கொண்டு போகப்பட்ட ஒரு காரியம் தெரியும் சொல்லி. ஸோ அந்த நிலையிலே அதை மீண்டும் எனக்கு இன்றைக்கு ஞாபகப்படுத்தினார். நான் ஏதாவது சிந்தித்தால் கூட முடியவில்லை. என்னை அழைத்து வரும். அவர் என்னை நடத்த மாட்டார் என்பதற்காக நான் ஓட விரும்பவில்லை. மக்களுடைய உபத்திரம் தாங்க முடியாமல் ஓட விரும்பவில்லை. நன்மையை செய்தாலும் தீமையாய் சொல்லுவார். எப்படியாவது இல்லாமல் ஒழிக்க வேண்டும் என்று பிசாசோடு சேர்ந்து சுபாவத்தினாலே என்னை அழிக்க முயற்சித்தார். ஆனாலும் கர்த்தரோ என்னோடு காலையில் சொன்னார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலம். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்தின கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம். ஹல்லேலூயா. எல்லாரும் தூக்கி எறிகிற கல் உங்களுக்கு தான் அறிவாங்க. மற்ற எல்லாரும் நோம்பலாக இருக்காங்க. எறிகிற கல் முழுக்க உங்களுக்கு தான் அறிவாங்க. நாங்களும் ஒரு மனிதர் என்று யாருமே சிந்திக்கிறது கிடையாது. நான் கடவுளே கிடையாது. நாங்களும் உங்களை போல ஒரு மனிதன் தான். ஆனால் ஆவியில் ஜெபிக்கிறதுனால, இந்த பலத்தினால இந்த ஊழியத்தை செய்யும்படி ஆட்காத்து நம்மை அழைத்திருக்கிறார். அதையும் ஒரு குடும்பத்தை விடுதலையாக சென்று இரவு 11 மணி வரைக்கும் கண்ணீரோடு ஜெபித்து இந்த குடும்பத்தை விடுதலையாக்கி வர கத்தருக்கு பேசினார். அவருக்கு இந்த அநேக கேள்விகளுக்கு பதில் சொல்லி கிறிஸ்துவாக பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காக நேரத்தை நாங்கள் பாராமல் ஆண்டவருடைய சமூகத்தை அந்த ஆத்மா கத்தருக்காக இதாயம் செய்ய வேண்டும். ஏதோ எங்களை சபைக்கு வரணும் என்பதில் என்னுடைய நோக்கம். கத்தருக்காக அந்த ஆத்மா ஆர்வம் செய்ய வேண்டும். ஊழியக்காரனாக கத்தருக்கு எழுப்ப வேண்டும் என்ற வாஞ்சோடு தான் நாங்கள் பேசுகிறோம். கத்தர் நம்முடைய அன்பான தேவசனம் கத்தருக்காக நியாயம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அது கத்தர் வேற எந்த நோக்கம் எங்களுக்கு. ஆனால் படினாலே அன்பான தேவசனமே, கடைசி காலங்களில் தங்கள் துன்மார்க்க இச்சைகளின்படி நடக்கிற பரிகாசக்காரர் போதுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவியில்லாதவருமாய் இருக்கிறார். இதே கதைக்கா உடனே இதோட இந்த சபையை விட்டு போகணும், வேறு சபைக்கு நான் போய் ஏதாவது சொன்னா போதும், அவ்வளோதான். ஒன்றுமே சொல்லவே இல்லை. ஒரு பிளான் பண்ணி ஜென்ம சுபாவம் ஆவி இல்லாத பிரிந்து போகிறவர்கள் வேணும். ஹல்லேலூயா. இல்லையா அவர்கள் தேவனுடைய சத்தத்துக்கு செல்வதற்கு தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்காக இடரல் உண்டாகும் மக்கள் அவர்கள் இருப்பார்கள். ஹல்லேலூயா.
நீங்களோ, திரும்ப சொல்றேன், நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம்? ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல், மகா பரிசுத்தமான விசுவாசம். பரிசுத்தமான விசுவாசம் எல்லாருக்கும் தெரியுமா? நான் நினைக்கிறேன் அந்த விசுவாசத்தில் எந்த துளியேனும் சந்தேகமே கிடையாது. இந்த பரிசுத்த ஆவிக்குள்ளே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் அப்படி செய்யாதீர்கள். ஜென்ம சுபாவம் உள்ளவர்களாக இருக்காதீர்கள், ஆவி இல்லாதவர்களாக இருக்காதீர்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்கு ஜெபம் பண்ணி, பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவிக்குள்ள ஜென்ம சுபாவத்தை ஒழித்துக் கொள்ளுங்கள். ஜென்ம சுபாவம் கர்த்தருக்கு பிரியமானதல்ல. நீங்களோ தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு எதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய இரக்கத்துக்காக, தேவனுடைய இரக்கத்துக்காக காத்து. சவுல் திருத்த தாவீது ஓடினானே தவிர சவுல் ஓடினான். ஏன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அவன் தான். இவனும் அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஆனால் அவன் கீழ்ப்படியாம போனதுனால அவன் ராஜாவா இல்லாதபடி ஆண்டு. ஆனால் ஓடுனது தாவீது. ஆனால் அவனும் அந்த ராஜ்யத்துக்கு விரோதமாக எந்த தீங்கையும் செய்ய நினைக்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தர் தன்னை அழைத்தார். கர்த்தர் நிச்சயமாக ஒரு நாள் என்னை உயர்த்துவார் என்ற அந்த விசுவாசம் அவனுக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லாமலும் நீங்கள் பகுத்து அறிவுள்ளவராக இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோடு ரட்சித்து. என்னத்துக்காக? இவர்களை போல இருக்கக்கூடாது, ஜென்ம சுபாவம் இருக்கக்கூடாது. எதுக்காக? நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே இந்த பகுத்தறிவுள்ளவராக இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை இந்த அக்கினியில் அழித்து போகக்கூடாது, நரகத்துக்கு போகக்கூடாது. நரகத்துக்கு போகிற ஜனங்களை விடுதலை செய்யும்படியாக நீங்கள் ஒன்றாயிருங்கள், ஒன்றையே சிந்தியுங்கள். ஒரு நோக்கத்தோடு ஆண்டவருடைய சமூகத்துக்கு வாருங்கள். ஒரே நோக்கம், எங்களை அழிவிலிருந்து எங்களை மீட்டு எங்களை இந்த தேசத்திலே கொண்டு வந்து எங்களை ஆராதிக்க செய்த தேவன் எங்களை தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தப்புவிக்க போனால், தப்புவிக்காமல் போனால் நான் கர்த்தரையே தொழுது கொள்வேன். கர்த்தருக்காக நான் வாழ்வேன். கர்த்தருக்காக நான் ஜீவிப்பேன். கர்த்தருடைய ஜனங்களை நான் இழுத்து விடும்படியா இடர்கள் உண்டாகாது. பிரிந்து போகிறதுனால இடர்கள் உண்டாகிறது. இடர்கள் உண்டாகிறதுனால ஜனங்கள் எங்கே இடறி போகிறார்கள். அவர்கள் அக்கினிக்கு இரையாக வைக்கப்படுகிறார்கள். பிசாசு அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கார். எங்களுடைய சுபாவ அன்பினாலே, சுபாவ காரியங்களினாலே. சற்று சிந்தித்து பாருங்கள். ஆண்டவருடைய ராஜ்யத்தை ஸ்தபிப்பதற்காக ஆண்டவர்களை ஹல்லேலூயா. மாமிசத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெளுத்து தள்ளுங்கள். மாமிசம், சிந்தை, மாமிசத்துக்கு இந்த காரியம் அகற்றி விடுங்கள். ஆவியிலே ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தருடைய பாதத்தில் இருந்து ஆவியிலே ஜெபம் பண்ணுங்கள். நான் நித்திய திவ்யத்தை, நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக தேவன் என்னை அழைத்தார். நான் அதற்காக என்னுடைய ஜீவனையும் வாராமல், என்ன பாடுகள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும், என்ன துன்பங்கள் வந்தாலும், நான் ஆபேலை போல மேன்மையானதை நான் ஆண்டவருக்கு செலுத்துவேன். தீர்மானம் எடுத்து அந்த தீர்மானத்திலே வலுவாகும்படி உங்களை காக்கவும், தமது மகிமையோட சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாக நிறுத்தவும் வல்லமை உள்ளவர். உங்களை மாசற்றவர்களாக நிறுத்தவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இயேசு ஒருபோதும் மாறாதவர், ஒருபோதும் பொய் சொல்லாதவர், ஒருபோதும் உங்களை கைவிடாதவர், உங்களோடு இருக்கிறவர், உங்களை நடத்தவர் வல்லவராக இருக்கிறார். அவருக்கு நாம் கீழ்ப்படிந்து நாம் ஒருவரே ஞானம் உள்ளவர்களாகிய நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட அன்பான தேவ ஜனமே, இந்த சத்தியத்தை பேசும்படியாக தேவனுடைய ஆவியானவர் என்னை நெருக்கி 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 ஒரு வாரத்துக்கு மேலாக அவர் ஓடிக்கொண்டே இருந்தார். நான் மேலே சென்று சும்மா கதைத்துக் கொண்டிருந்த பொழுது என் துணைவியார் கூட யூதாவின் புத்தகத்தை நான் வாசித்தேன் என்று சொன்னார். ஆம், உறுதியை தேவன் தந்தார். தேவனுடைய சத்தியத்தை பிரசங்கிக்கும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார் என்பது எனக்கு எந்த சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. இந்த வேதத்தை கேட்காதபடி நீங்கள் காதை அடைத்துக் கொள்வீர்கள் என்றால் உங்களுடைய ஜெபத்தை தேவன் கேட்கவே மாட்டார். ஹல்லேலூயா. என்ன காரியமாக இருந்தாலும் ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணி ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராக. வேதத்தை நீங்கள் வாசித்து போனீங்கன்னா ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் என் ஆண்டவர். ஹல்லேலூயா. எந்த ஊழியக்காரனையும் தள்ளி எந்த ஊழியக்காரனையும் ஏற்படுத்த என் ஆண்டவரால் முடியும். அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபியுங்கள் ஆவியிலே. இந்த பாசம் சரியில்லை ஆண்டவரே, இவர் உமக்கு பிரியமா இல்லை ஆண்டவரே, உமக்கு பிரியமாக நடக்கிறார் இல்லை ஆண்டவரே, இந்த பாச குடும்பமே சரியில்லை, இவர்களை எடுத்து போட்டு ஆண்டவரே இந்த சபைக்கு ஒரு தேவ மனிதனை நிறுத்துங்கள் என்று சொன்னாலே ஆண்டவர் நிறுத்த வல்லவராக. ஹல்லேலூயா. அதற்காக நான் என்ன செய்யக்கூடாது? பிரிந்து போய் ஆண்டவருடைய நாமத்தை தூசிக்கக்கூடாது. அநேகர்கள் செய்தனாலே ரோஸ்டோடு எங்கு போனாலும் தூசிக்கப்பட்ட நிலையிலே காணப்படும். ஆண்டவர் செய்ய வல்லவராக. எல்லோரும் என்ன செய்யறாங்க? நாங்கள் 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 என்று சொல்லி ஆண்டவருடைய நாமம் இந்த தேசத்திலே தூசிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. காரணம் வேறு யாரும் நாங்கள் தான், எங்களுடைய ஜென்ம சுவாமி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த உயர்த்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பேரு என்ன காரியமாக கர்த்தருடைய பேரு. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டான விடுதலை உண்டு. கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமே. அவரால் எல்லாம் முடியும். அவரால் எல்லாம் ஆகும். தேவநாமம் தூசிக்கப்படக்கூடாது இந்த தேசத்தில். இனிமேலும் இந்த தேவநாமம் இந்த தேசத்திலே தூசிக்கப்படக்கூடாது. அநேகரை அக்கினிகளுக்கு நான் இழுத்து விட வேண்டும். அநேகரை ரட்சிக்க வேண்டும். ஆண்டவர் துடித்துக் கொண்டிருக்கிறார். அநேகர் விடுதலையாக்கப்பட வேண்டும். அழிவின் பாதைகளை ஜனங்கள் அழிந்து போனார். எங்கள் தேசத்திலே லட்சம் மக்கள் அழிந்து போனார். இந்த தேசத்தில் வந்து எங்களுடைய ஜனங்கள் அழிந்து போக வேண்டுமா? என் சந்ததி அழிந்து போக வேண்டுமா? சற்று சிந்தித்துப்பா. எங்களுடைய ஜென்ம சுபாவத்தினால் அநேகர் தீட்டுப்பட்டு போகிறார். அநேகர் அழிந்து போகிறார். எல்லோரும் ஆண்டவர் நோக்கி ஜெபி. இந்த வார்த்தை பலமாகும் என்று நான் விசுவாசம். ஹல்லேலூயா. எதை கேட்டாலும் ஆண்டவரிடத்தை கேட்டு ஜெபி. ஆண்டவர் உங்களுடைய ஆவியிலே போய் ஜெபி. ஆண்டவர் விளக்கால் படிட்டு ஆண்டவரை ஜெபியுங்கள். எல்லாவற்றையும் மாற்றவர் வல்லவராய். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறவர் அவர்தான். ஊழியக்காரனை தள்ளி ஊழியக்காரனை உருவாக்குறவர் அவரால் எல்லாம் முடியும். அவர் சொல்லாத ஆகும் அவருடைய கட்டளை நிற்கும். ஆனால் நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் ஆண்டவர் எழுப்பி நிறுத்துகிறார். ஏன் நிறுத்துகிறார்? என்னத்துக்காக நிறுத்துகிறார்? வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. புறஜாதிகளுக்குள்ளே தன்னுடைய நாமம் தூசிக்கப்படக்கூடாது என்பதற்காக. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து நாங்கள் ஜெபிப்போம். அப்பொழுதுதான் இங்கே இருக்கின்ற 20,000 பேருக்குட்பட்ட மக்கள் இந்த தேசத்திலே கொண்டு வந்திருக்கிறார் ஆண்டவர். எல்லா ஜனங்களையும் ஒரே இரத்தத்தினாலே தோண்ட பண்ணி அவர் குடியிருக்கும் எல்லைகளையும் ஆண்டவர் நியமித்திருக்கிறார். யாரும் இங்கே கொண்டு வரவில்லை, அவர் தான் கொண்டு வந்தார். ஒரு நோக்கத்தோடு அவர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த தேசத்திலே கொண்டு வந்து விசுவாசிக்கிறவர்களை அவர் ரட்சிக்கும்படியாக கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அவர் எகிப்திலே இருந்து அழைக்க கொண்டு வந்தது போல இந்த தேசத்துக்குள்ளே அவர்களை கொண்டு வந்திருக்கிறார். எப்படியாயும் அவர்களை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக, எப்படியாயும் தன்னுடைய ராஜ்யத்தை கட்டி இந்த ஜனங்களை மீட்க வேண்டும் என்பதற்காக உங்களை என்னையும் அவர் நம்பி இருக்கிறார். நம்பிக்கை துரோகம் நாம் செய்யாத ஆண்டவருக்காக உண்மையாய் வாழும். ஆண்டவருக்காக உண்மையாய் செய்யும். ஆண்டவருக்கு உண்மையாக பலிகளை செலுத்துவோம். அந்த பலிகளை தேவன் அங்கீகரித்து ஆண்டவர் உயர்த்த வல்லவராய். ஹல்லேலூயா. அவர் கண்களை மூடி கொஞ்சம் ஜெபம் பண்ணி. ஹல்லேலூயா. 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 glory to Jesus. என்ன ஜெபம் பண்ணி. ஆண்டவர் ஆவியில ஜெபம் பண்ணி. ஆண்டவர் சமூகத்தை தாழ்த்தி ஜெபம் பண்ணி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட மக்களை நாங்கள் உண்டாக தேவனுக்கு பிரியமான சந்ததியார் பிரியமானவர்களே என்று சொல்ல கத்தனை
அந்த இயேசுவுக்காக உங்களுடைய வாழ்வை அர்ப்பணிக்கத்தக்கவளாக, இயேசுவுக்காய் வாழக்கூடியவளாக, இயேசுவுக்காக உங்களுடைய சுபாவ எல்லா காரியங்களையும் விட்டுவிட்டு ஆண்டவருக்கு ஆவியிலே ஜெபம் பண்ணி விழித்திருந்து ஆண்டுடைய பாவத்தில் இருந்து அநேக ஜனங்களை அக்கினியிலிருந்து இழுத்து விடும்படியாக, அநேக ஜனங்கள் அழிந்து போகிற ஜனங்களை இழுத்து ரட்சிக்கும்படியாக உங்களுடைய வாழ்வை முழுமையாய் அர்ப்பணிப்பீர்கள் என்றால், சும்மா ஏதோ தானோ ஒரு ஊழியக்காரர் வந்து சொல்லி அந்த நேரத்தில் நின்று ஏதோ ஒரு வேகத்திலே வந்து ஆண்டவரை நான் உணர்ந்து சாது வரைக்கு நான் உணர்ந்து அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்வது நான் எந்த பிரயோஜனம் இல்லை. உண்மையாய் வாழ்வதனால் உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலே உங்களுக்கு அதை செய்ய பலம் உண்டு. உங்களை விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவர் அவர் மேலே விசுவாசமாயிருங்கள். அவர் உங்களை அழைத்தவர், அவர் உங்களை ரட்சித்தவர், உங்களுக்காக இரத்தம் சிந்தினவர், உங்களை அவர் நடத்தவர், நல்லவராயிருக்கிறார். மரண பரியந்தம் அவருடைய கரத்தை கொடுத்து பாருங்கள், அவர் உங்களை நடத்துவார். உம்முடைய மகிமையுள்ள நாமத்தினாலே, வல்லமுள்ள நாமத்தினாலே, அதிகாரமுள்ள நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் இந்த பூமியிலே வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய ராஜ்யம் இந்த பூமியிலே வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு முடிவு உண்டாக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். மனிதனுடைய ராஜ்யம் முடிவு உண்டாக்கும் ஆண்டவரே. தேவ ராஜ்யம் இந்த பூமியிலே வர வேண்டும் ஆண்டவரே. Hallelujah. Glory to Jesus. Glory to Jesus. Glory to Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவருக்கு மாத்திரம் நன்றி சொல்லுங்க. தேவ வார்த்தை, தேவ வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தில் எந்த பட்டயத்தில் கூர்மையுள்ளதாக இருக்கிறது. எனக்கும் உங்களுக்கும் ஒரே பட்டயம் தான், அது வசனம் என்ற ஆவியின் பட்டயம். அந்த பட்டயத்தினாலே தேவன் எங்களை நியாயம் தீர்க்கவும் அந்த பட்டயத்தை தான் அவர் பாவிக்க போகிறார். அதே பட்டயத்தினாலே தான் கிருபையையும் அவர் பாவித்துக் கொண்டிருக்கிறார். Hallelujah. Glory to Jesus. Glory to Jesus. Thank you Lord Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Hallelujah. கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் அப்படியே ஜெபிச்சு கொண்டு கண்களை முடிஞ்ச ஒரு பாட்டு வேண்டாம், அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி ஆவியை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவர் அவர். ஆண்டவர் உங்களை காக்கவும் உங்களை பாதுகாக்கவும் அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். மாமிசத்தின் கைகளை ஒழித்து போடுங்க. மாமிச சுபாவங்களை அடித்து போடும்படியாக ஆண்டவரிடத்தை கேளுங்க. ஆண்டு ஆவியிலே நாம் வாழ வேண்டும், ஆவியிலே அஜீவிக்க வேண்டும். 2 தரம் செத்து போல அந்த மரம் உயிர்ப்பிக்க முடியாது. ஏசா தன்னுடைய புத்திர சுகாரத்தை சுதந்திரிக்கும்படியாக அவன் தேவைகளை கண்டனையாக போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தரம் செத்த மரத்தை ஆண்டவர் உயிர்ப்பித்தார். 2வது தரம் உயிர்ப்பித்திருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனிமேல் செத்து போனால் அந்த மரம் உயிர்ப்பிக்கவே முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Oh the glory to Jesus, glory to Jesus, glory to Jesus. இந்த பெரியா திருச்சபையானது மீண்டுமாய் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பெரியா சுவிசேஷமானது மீண்டுமாய் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7 குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்கிறார், நான் ஜீவன் உண்டாக்கவும் அதுக்கு ஆண்டவர் ஜீவன் கொடுக்கவும் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7 குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த சபைகள் 7 சபையின் மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருந்தது போல இந்த தேசத்திலே இந்த பெரியா சபையிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்களை உயிர்ப்பிக்கும்படியார், உங்களை உயிர்ப்பிக்கும்படியார், உங்களுக்கு ஜீவன் கொடுக்கும்படியார் தேவன் வந்திருக்கிறார். உனக்காக ஜீவனை கொடுத்தவர் அவர், உனக்காக ரத்தம் சிந்தினவர் அவர், உனக்காக அடிக்கப்பட்டவர் அவர், உனக்காக பாடுகளை சகித்தவர் அவர். அவருடைய நாமம் இயேசு. 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 இயேசுவால் செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்று, எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் அவரால் அது சொல்லாகும். அவர் கட்டளையிடாத வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன பிரச்சனை வாழ்க்கை இருந்தாலும் நீ விசுவாசம் உள்ளவனாய் கட்டுகளவு விசுவாசம் உனக்கு இருந்தால் போதும். உடைய வாழ்க்கையை அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அவரை மாத்திரம் நம்பு, அவரை மாத்திரம் நம்பு, அவரை மாத்திரம் நம்பு. அவர் மேல விசுவாசமாக இருக்கிறவன் வாய்க்கிறவன். அவர் செய்வதெல்லாம் வாய்க்கும், எல்லாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவருடைய வேதம், அவருடைய வார்த்தை, அவருடைய விசுவாசமாக இருக்கும் பொழுது ஆண்டவன் செய்வதெல்லாத்தையும் வாய்க்கிறார். ஒருவேளை இந்த வாழ்க்கையில பல தவறுகளை செய்திருக்கிறார், சட்டத்துக்கு விரோதமாய் செய்திருக்கிறார்,
உலகத்துக்கு விரோதமாய் இருக்கலாம், திருச்சபைக்கு விரோதமாய் செய்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். உங்க உயிர் மீட்சி அடைய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். உங்களை உயிர்ப்பிக்கும் சந்ததியை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் விரும்புகிறார். என்றால் அவர் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினவர். மரித்து கிடந்தால் ஆண்டவர்களை உயிர்ப்பிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். உடைய ஆத்மா மரித்த போது அவர் குற்ற நிவாரண வழியாக தன்னுடைய ஆத்மாவை உனக்காக ஜீவ வழியாக ஒப்பு கொடுத்தவர். உடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு இருந்தாலும் சரி, எந்த நிலையில நீ வாழ்ந்திருந்தாலும் சரி, இதுவரை உடைய வாழ்க்கையை சுபாவத்தின் வழி வாழ்ந்திருந்தாலும் சரி, இன்றைக்கு மனம் திரும்புவாயானால், இன்றைக்கு மனம் திரும்புவாயானால் தேவராட்சியத்துக்குள்ளே வருகிறாய். நீ தேவராட்சியத்துக்குள்ளே வருகிறாய். தேவராட்சியத்துக்குள்ளே உன்னை கொண்டு வர விரும்புகிறாய். அதை வைத்து உன்னை பாதுகாக்க விரும்புகிறாய். பிரியமானவர்களே, ஒரு விசை உங்களுடைய வாழ்வை பூரணமாக ஆண்டவர் ஒப்புகிறார். ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் வல்லவராக ஒருத்தர் பார்க்கணும். நான் தயவு செய்து கொஞ்ச நேரம் உங்களை ஆராய்ந்து தானிப்பாங்க. நீங்க நியாயம் தீர்க்கப்படாதவர்கள், நீங்க நியாயம் தீர்க்கப்படாதவர்கள், நீங்கள் உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க. ஒருத்தர் பார்க்கவே வேண்டாம். ஒரு கொஞ்ச நேரம் உங்களை ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே நான் இந்த ஜென்ம சுபாவத்துப்படி பல காரியங்களை செஞ்சிருக்கேன். ஆண்டவரை இன்றைக்கு எனக்கு ஒரு மன்னிப்பு தேவை. இன்றைக்கு என்னுடைய வாழ்வில் ஒரு மீட்சி தேவை. ஆண்டவரை என்னுடைய வாழ்வில் எனக்கு ஒரு விடுதலை தேவையான என்னை உயிர்ப்பியும், என்னை உயிர்ப்பியும். ஆண்டவரை நான் ஒரு தரம் செத்து போன மரம் தான், ஆனால் உன்னால் என்னை உயிர்ப்பிக்க முடியும். உன்னால் என்னை உயிர்ப்பிக்க முடியும் என்று சொன்னால் ஆண்டவர் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். மரித்த மரித்த லாசரை உயிர்ப்பிக்க தேவன். நாரும் என்று சொன்ன போது உயிர்ப்பித்த ஆண்டவர் இன்றைக்கும் அவர் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு வாழ்வை புதுப்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அதற்காக தான் ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அதனால்தான் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவராக உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தை ஜீவனாயிருக்கிறது. அவருடைய வார்த்தை ஜீவனாயிருக்கிறது. அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். இன்றைக்கு அவருடைய வார்த்தையை யார் யார் ஏற்றுக்கொள்கிறீர்களோ உங்களை அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை உங்களுக்கு அதிகாரம் இருந்தால் பிசாசுகள் உங்களை கண்டு நடுங்கும். சட்டங்கள் உங்களை கண்டு நடுங்கும். ஆண்டவரால் முடியும். ஆண்டவரால் முடியும். மனிதனால் கூடாதுதான். தேவனால் எல்லாம் தேவனால் எல்லாம் கூடும். எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா உம்மிடத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் அறியாமல் அநேக காரியங்களை ஜென்ம சுபாவத்தினாலே நாங்கள் செய்திருக்கிறோம். எங்களை ஒரு விஷயம் மன்னி, ஒரு விஷயங்களை மன்னி, ஒரு விஷயங்களுக்கு மன்னிப்பு. ஏன் அக்கினியிலே அகப்பட்டிருக்க ஜனங்களை நாங்கள் விடுதலை ஆக்க வேண்டும். நாங்கள் அக்கினியிலே அகப்பட்டிருக்கிற ஜனங்களை நாங்கள் விடுதலை ஆக்க வேண்டும். அதற்காக தான் எங்களை அழைத்திருக்கிறீர் ஆண்டவர். அதற்காக தான் எங்களை அழைத்திருக்கிறீர் ஆண்டவர். ஒரு சிலரை ஆயிரம் அக்கினியிலிருந்து நாம் இழுத்து விடும்படியா ஆண்டவரை என்னை புதுப்பித்தரணும். என்னை புதுப்பித்தரணும். எனக்கு புதிய பலம் தான், புதிய உற்சாகம் தான், புதிய ஆவியை நிலை தங்கும்படி எனக்கு கிருபை செய்தார். இயேசுவின் நாமத்தில் நல்ல ஆமென் சொல்லு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்து வானோர் பூலோகத்தாருடைய முழங்கால் யாவும் முடங்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். அன்பான தேவஜனமே, இந்த வெப்சைட் ஊடாக நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் இந்த வெப்சைட் பகுதியிலே வீடியோ, ஆடியோ, போட்டோஸ் மற்றும் ஆர்டிகல்ஸ்கள் இருக்கிறது.
இவைகளை நீங்கள் பார்த்து ஆவி ஆத்தும சரீரத்திலே பூரண விடுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். பெரியா சுவிசேஷ தேவ சபை குடும்பம் ஒவ்வொரு ஞாயிறும் மதியம் 14 மணி, அதாவது 2 மணிக்கு பரிசுத்த தேவ ஆராதனை நடைபெறுகிறது. இதிலே வந்து நீங்கள் கலந்து கொண்டு தேவ சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி பெரியா சுவிசேஷ தேவ சபை குடும்பம் உங்களை அன்போடு கூட அழைக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் இதங்களோடு நீங்கள் தொடர்பு கொண்டு ஜெப தேவைகளுக்கும் உங்களுடைய வாழ்க்கையின் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் கீழ்காணும் முகவரியிலோ அல்லது டெலிபோனிலோ நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். இந்த வெப்சைட் மூலமாக கூட நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். ஆமென்.